டியர் ஆஸ்பிரண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் 2025. ஸோ ஐபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5200+ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரைட்டேரியா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா பார்க்க போகிறோம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸாம் பேட்டர்ன், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐபிபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது ரெக்ரூட்மெண்ட்டுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெக்ரூட்மெண்ட்டு சில பேங்க்லாம் கொடுத்துருக்கு. லைக் கனரா பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா 200 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சில பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட பார்ட்டிசிபேஷனை சொல்லவே இல்லை, எவ்வளோ வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. லைக் இந்தியன் பேங்காக இருக்கட்டும், இல்லை யூனியன் பேங்காக இருக்கட்டும், இல்லை யூகோ பேங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாம் இன்னும் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு இன்னும் சொல்லலை. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5200 போட்டிருக்காங்க. மேபி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 6000 வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000லேருந்து ஒரு 1500 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, எது லாஸ்ட் டேட்டு, எக்ஸாம் டேட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். எக்ஸாமோட ஃபீஸை முதல்ல பார்ப்போம். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 850 rupees ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 175 rupees வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீஸ் பேமெண்ட். இதில் நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்னா 1லேருந்து 21 வரைக்கும், அதாவது 1 ஜூலைலேருந்து 21 ஜூலை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அதில் ஏதாவது எடிட் ஆப்ஷன் வேணும், எடிட் பண்ண போகிறீங்க, மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே டேட்டில் உங்களால் எடிட்டும் மாடிஃபிகேஷனும் பண்ணிக்க முடியும். அதை தாண்டிச்சு அப்படின்னா உங்களால் எடிட்டோ மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கால் லெட்டர், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமோட கால் லெட்டர் எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் மாதம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா. ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆகஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வருது. எஸ்பிஐ பிஓவும் ஆகஸ்ட் மாதம் தான் வருது, ஐபிபிஎஸ் பிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் வருது. தென் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி ரிசல்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர் ஆஃப் ஆன்லைன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர். ஆன்லைன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் வருது. கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு செப்டம்பர் அக்டோபர், மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வருது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அது நவம்பர் டிசம்பரில் வருது. ஸோ கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆர் ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரொவிஷனலி அலாட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஜான்வரி பிப்ரவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரொவிஷனலாக எந்தெந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆயிருக்கீங்க அப்படின்றத அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே சொல்லுவாங்க. அரௌண்டு கிட்டத்தட்ட 7 to 8 மந்த்துக்குள்ளே ப்ராசஸ், என்டையர் ப்ராசஸே முடிஞ்சிடும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டியூரேஷன் வெறும் ஜஸ்ட் ஒரு 7 மந்த் தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 7 மாதத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேங்க்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸை பார்க்க போகிறோம். இந்த சிலபஸில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஃபேஸில் நடக்கும். 3 phases ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த 3 phases ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்றது ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் நேச்சர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கை நம்ம மெரிட் மார்க்குங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் செகண்ட் லெவல் போகிறதுக்கு. இதில் மொத்தம் 3 பேப்பர். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35, ரீசனிங் எபிலிட்டி 35. ஸோ நல்ல வேலை கிட்டத்தட்ட இங்கிலீஷ்லாம் போன தடவை 40 கொடுத்துருந்தாங்க எஸ்பிஐ பிஓவில். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த ஸ்ட்ரக்சரே வேறு. ஸோ இங்கிலீஷில் 30, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35, ரீசனிங் எபிலிட்டி 35. ஸோ இதுலேயுமே செக்ஷனல் டைமிங் இருக்குது, 20 minutes செக்ஷனல் டைம். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ், ஆப்டிடியூட் 35 கொஸ்டின் 30 மார்க்கு, ரீசனிங் 35 கொஸ்டின் 40 மார்க்ஸ். ஸோ ரீசனிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 hour. இங்கேயும் செக்ஷனல் டைமிங் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்கான், கேண்டிடேட்ஸ் ஹேவ் பை செக்யூரிங் மினிமம் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க, டிசைடட் பை ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப் இங்கே இருக்குது, ரைட். ஸோ செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் பண்ணணும், ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் போவீங்க. இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேப்பர், ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், மொத்தம் 5 பேப்பர். 4 பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேப்பர் ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஷின்ஸ், 60 மார்க்ஸ். ஸோ தட் உங்களோட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் வியூ பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், எக்கனாமிக்ஸ், நியூஸ் பேப்பர் இஷ்யூஸ் இது எல்லாமே வரும். ஸோ 35 கொஷின்ஸ் 50 மார்க்கு.
இங்கிலீஷ் லாங்குவேஜ் 35 கொஸ்டின் 40 மார்க்ஸ். டேட்டா அனலைசிஸ் அதாவது மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின் 50 மார்க்ஸ். ஸோ இங்கே பாருங்க மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் செக்ஷனல் டைமிங் இருக்கு. ரீசனிங்க்கு 50 மினிட்ஸ் செக்ஷனல் டைமிங், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 மினிட்ஸ், இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் டைம் இருக்கு. டேட்டா அனலைசிஸ் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் 45 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 145 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். 145 கொஸ்டின்ஸ் 200 மார்க் கன்சிடர் பண்றாங்க. இல்ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்பிஐக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பிஐல வந்து பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்க வந்து 2 கொஸ்டின்ஸ். ஸோ 25 மார்க்ஸ் 30 மினிட்ஸ் ஆஃப் டைம். நீங்க டிஸ்கிரிப்டிவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் எழுதணும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் குவாலிஃபை ஆகிட்டீங்க. 1:3 ரேஷியோவில் எடுப்பாங்க. இந்த 1:3 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், மார்க் இன்டர்வியூ இருக்கும். ஸோ மார்க் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:3 ரேஷியோவில் கண்டக்ட் பண்ணுவாங்க, ரைட். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆயிருக்கீங்க அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல். அட் த சேம் டைம் இதை பற்றி நிறைய டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி வெப்சைட்டில் பேங்கிங் வெப்சைட்டில் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேங்கிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத அந்த டீட்டெயிலாம் நாங்கள் அங்கே கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.